138வது சங்கீதம். ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக ஆளுகை செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே ஒவ்வொரு வசனங்களையும் கொண்டு நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? நான் சிறியவனாய் இருந்தும் தாழ்மையிலே கிடந்தும் கர்த்தரை நோக்கி பார்த்ததினாலே இன்னைக்கு சூழ்நிலை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. இதுக்கு 2, 3, 4 பேர் தான் இருக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே, நீ உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையில் கிடந்த என்னை கர்த்தர் நோக்கி பார்த்திருக்கிறார். என் கருவையினுடைய கண்கள் கண்டது. என் அவைகள் எல்லாம் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களுக்கும் என்பதாகவே உடைய கண்கள் என்னை கண்டது. ஆண்டவரே, உலகம் என்னை தாழ்மையுள்ளவனாய் பார்த்தது. என் ஆண்டவர் என்னை மேன்மையுள்ளவனாக பார்த்து என்னை கூறுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஏராளம். அவைகளெல்லாம் சொல்லி முடியாதவர்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவேன், ஒன்றை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஜீவனுள்ள தெய்வத்தை, எனக்கு நன்மை செய்த தெய்வத்தை, என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த தெய்வத்தை, தாழ்வில் கிடந்த என்னை கண்ணோக்கி பார்த்த தெய்வத்தை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வனாந்தரத்தில் தவித்துக் கொண்டிருந்த என்னை அவர் நினைத்தபடியினாலே நான் ஒன்றை செய்வேன், என் தேவனை நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தாவீது துன்பம் வந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தரை மட்டுமே சார்ந்தவர். அவனுக்கு போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாம் நெருக்கின போது தேவனை மறந்து போகலைங்க. கர்த்தர் நினைத்தவனால் எது என்னை நெருக்கினால், மரணமே எனக்கு சம்பவித்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் நம்பிக்கையாய் சொன்னார். ராஜாதி ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜா. அப்படி ராஜாவாக இருந்த போதிலும் கர்த்தரை துதிப்பதற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் கனம் பண்ணுவதற்கும் அவன் சொல்லுகிறான், காலை மாலை அந்தி சந்தி எல்லா வேளைகளையும் என் தேவனை நான் துதித்து வகிக்கிறேன், என் தேவனை புரிந்து கொள்ளுவேன். ஆகாவிய கூடாரங்களில் வாசம் செய்யும் 1000 நாளை பார்க்கில் ஆண்டவரே ஆலயத்தின் பிரகாரங்களில் வாசம் செய்யும் ஒரு நாளில் எனக்கு நல்லது, அந்த ஒரு நாள் எனக்கு போதும் ஆண்டவர் என்று சொன்னார். என் தெரியுமா சொன்னான், கர்த்தரை அவன் அறிந்திருந்தான், கர்த்தரை அவன் பற்றி கொண்டிருந்தான், கர்த்தரை அறிந்திருந்தான். தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்ற உணர்வு அவருடைய இருதயத்தில் இருந்தது. அந்த சமஸ்த இஸ்ரவேல் என்ற ராஜாவாக்கி தாவீதை பார்க்கிலும் நாம் மேன்மையானவர் தானே. சொல்லுங்க, இந்த சிறுமையும் எளிமையுமானவனை கர்த்தர் கண்ணோக்கி உண்மையான கர்த்தருடைய பிள்ளை நம்மை கர்த்தர் அப்படிதான் கண்ணோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ
இருந்தவராக இருந்தோம். தாழ்மையான என்னை, தாழ்மையாய் இருக்கிற என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், உடைய வாழ்க்கை கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தோம், ஒருவேளை கர்த்தர் நம்மை தேடி வராது இருந்தார், கர்த்தர் நம்ம அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்தார், நம்ம என்னவாகி இருக்கோம்? உலகத்தில் ஒன்று துன்மார்க்கனா போயிருப்போம், சத்துருவுக்கு அடிமையாய் போயிருப்போம், தேவனத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளாமல் போயிருப்போம். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய நாமம் என்னெல்லாம் புரியும், ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறாரோ. ஹல்லேலூயா. யாரோ ஒரு மனுஷன் ஆராதனை நடத்துறான், எனக்காக அல்ல. நீங்க உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைத்தவர்களா? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பாரே, ஆனால் நீங்க வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்மிலும் சொல்கிறார், கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவன் மனதில் நியமித்தபடி அவன் கொடுக்க கடவுள். ஹல்லேலூயா. உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, கட்டாயப்படுத்தி அல்ல தேவனை ஆராதிப்பது. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் செய்த நன்மைகளை மாற்றம் நினைத்து, எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீரே, நீ நல்லவர் ஆண்டவரே, ஆகவே ஒன்று நான் செய்வேன், தேவனை துதிப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோமா? துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக ஒன்றை செய்ய போனார். உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. மாலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம், எல்லோரும் உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீவனின் அதிபதியானவர் ஐயா, மரணத்தை வென்றவர். ஹல்லேலூயா. சாத்தானை தன்னுடைய காலின் கீழே மிதித்து செய்யும் கிறிஸ்துவாய் எழுந்த தகப்பனை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் அப்பா. உம் நாமத்தை நான் துதிக்கிறேன். எனக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்தவர், எனக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தவர், எனக்கு ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர். உம் நாமத்தை நான் துதிக்கிறேன், உம் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உம் நாமத்தை நான் உயர்த்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவதூதரோடு இருப்பதை நீர் விரும்பாமல், ஆண்டவரே என்னோடு கூட ஜீவிப்பதை, என்னோடு கூட நடக்கிறதை, என்னோடு கூட பேசுவதை, என்னோடு கூட இருப்பதற்காக, என்னோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தங்கி தாவரிப்பதற்காக, தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே விட்டு விட்டு இறங்கி வந்த ஒரு உன்னத தெய்வத்தை நான் துதிக்கிறேன் இந்த மாலை நேரத்திலே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ராஜா, எனக்காக நீங்க ஜீவனை கர்த்தர் கொடுத்தீங்களே, என்னை மீட்டு கொண்டீங்களே. இந்த பாவ சேற்றில் விழுந்து கிடந்த என்னை உம்முடைய கண்கள் ஆண்டவரே கண்டு என்னை தூக்கி எடுத்ததே. ஆண்டவரே, அந்த அழகான கண்களுக்காக, அந்த அளவற்ற அன்புக்காக, அந்த அளவற்ற ஜீவனுக்காக, எனக்காக சிந்தின இரத்தத்திற்காக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன், உம் நாமத்தை துதிக்கிறேன், உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன், உம் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே எப்படி அப்பா சொல்லுவேன், எப்படி ஆண்டவரே நான் துதிப்பேன். ஆயிரம் நாமங்கள் சேர்ந்து, ஆயிரம் நாமங்கள் சேர்ந்து ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்தால், அது ஸ்தோத்திரித்தால், அவருடைய நாமத்திற்கு ஈடாக ஒன்றையும் செய்ய முடியாது. மாணிக்க தேரோடு கூட காணிக்கை கொண்டு வந்து செலுத்தினார். என் தேவனுடைய அன்புக்கு ஈடாய் ஒன்றும் செய்ய முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே என் ஜீவனுக்கு ஈடாக ஆண்டவரும் இரத்தத்தை ஆண்டவரை கொடுத்து என்னை விலை குறைவாய் வாங்கி இருக்கிறீரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா, நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன், நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. பிதாவை அழைக்கத்தக்கதானே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றியோடு, உமக்கு நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை மேன்மையுள்ளவனாக எண்ணினபடியினாக ஆண்டவரே என்னை ஆண்டவரே என்னை குருவை வச்சு எனக்கு இரக்கம் பாராட்டி ஆண்டவரே நான் போகும்போது வரும்போதெல்லாம் உடைய குருவை என்னை ஆண்டவரே காக்கிறது, உடைய குருவை என்னை பாதுகாத்துக் கொண்டதே. கர்த்தர் நல்லவரே, அவர் குருவை என்றும் உள்ளது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் என்னை நடத்தின பாதைகளுக்காக உனக்கு நன்றிகளை செலுத்துகிறேன்.
உமக்கு நன்றிகளை செலுத்துகிறேன், நன்றிகளை செலுத்துகிறேன் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆண்டவரே, என் மேலே ஆண்டவரே கரிசனை உள்ளவராக, என்னை விசாரிக்கிறவராக, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் கர்த்தரே ஆண்டவரே நீங்களாக்கி ரட்சிக்கிறேன் ஒரு நல்ல தெய்வத்தை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனின் அதிபதி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நல்லபடி கிடந்து, ஆவியிலே கிடந்து, ஒடுக்கப்பட்டு கிடந்து, இதை கண்களிலே கரம் பிடித்து தூக்கி நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். என் சத்துரு நினைத்து விட்டான், அவ்வளவுதான், அவ்வளவுதான், நீ குழியில விழுந்து விட்டான், இவன் எழுந்திருக்க மாட்டான் நினைத்த போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த குருவையை தூக்கி நிலைநிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அளவிட முடியாத இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அளவிட முடியாத தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை என்னை பராமரித்து போஷித்து இருக்க இருப்பிடத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்ண உணவும் ஆண்டவரை உடுத்த நல்ல உடையும் கொடுத்து கர்த்தாவே என்னை பாதுகாத்து வந்திருக்கிற ஒரு நல்ல கர்த்தரை. நல்லவர், 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 நல்லவர். நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. மனதிலோடு துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழைத்தனரே. Yeah.
எல்லாராலும் கைவிடப்பட்டதான சூழ்நிலை அதை ஆட்சி பேசுகிறார். தெய்வமாக இருந்த தெய்வம், பரலோகத்திலே மகிமையோடு கூட இருந்த தெய்வம், அந்த தெய்வம் மறுசுரூபமாய் காணப்பட்டது. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக, தம்மை தாமே தாழ்த்தினவராக, நம்மோடு கூட இருக்கும்படியாக சித்தப்பட்டார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, எனக்கு பொருளுள்ள உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க இந்த நேர தேவனைகள் கடவுளை கொடுத்த திருவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னதிகமாய் நாமத்தை நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணி துதிக்க ஸ்தோத்திரிக்க தேவன் உதவி செய்யக்கூடியாக சொல்லிக்கிறார். ஒரு ஆறாம் இலக்கத்தை மகிமைப்படக்கூடியா இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். துதி இந்த மகிமையெல்லாம் அவர்களுக்கு செல்வோம். மீட்பு ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒருத்தரலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்சி பகுதி யாரும் சாட்சி சொல்லுறவங்க சுருக்கமாக சாட்சி சொல்றாங்க. கடந்த 3 மாதங்கள் செல்ல கத்தத்தை கிருபை செய்தார். என்னால் மறுபடியும் உங்களை குடும்பமாக கத்தர் காண கிருபை கத்துக்கிற நன்றி சொல்கிறேன். கத்ததாமே இந்த சாட்சி ஆசிரியப்பார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உன் போக்கை வரத்தை இட்டுவது கொண்டு நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆமென். தேவன் ஒரு மனிதனோடு கூட இல்லைன்னா அது பிரயாணமாவே இருக்காது. நான் பிளைட்ல போகும்போது நடப்பேன். என்ன தெரியுமா நடப்பேன்? உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த வீட்டுக்கு வரும்போது என்னை ஆண்டவர் பிளைட்ல போகிற வரும்போது அழுகையோ அழுகு. ஏன் அழுகுன்னா ஒரு வசனத்தை நினைச்சுதான் அழுகு. ஏன்னா பணக்காரனும் அதே பிளைட்டுக்குள்ளதான், கோடீஸ்வரனா இருந்தாலும் அதே பிளைட்டுக்குள்ளதான், பிச்சைக்காரனா இருந்தாலும் அதே பிளைட்டுக்குள்ளதான். ஆனா பிளைட்டுக்கு எது ஒன்று ஆனாலும் மரணம் என்பது நிச்சயம். அவனும் நம்மளும் ஈக்குவல். ஒன்னே ஒரு காரியம், அவன் லக்ஸரி சீட்ல உட்காந்துருக்கான், அவன் பின்னாடி நம்ம உட்காந்துருக்கான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பயம் ஒன்று ஆண்டு கொள்ளும் போது நம்ம தான் பிரியும். அவன் அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலா அதே பிளேட் தான். அவனுக்கு தனியா ஒரு பிளேட்டா கீழே பறந்துட்டு இல்ல, அவன் அந்த பிளேட்ல தான் வரான், நம்மளும் அந்த பிளேட்ல தான் வரோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கர்த்தர் பிரியம். ஆமென். அல்லேலூயா. வேற எதுவும் சாட்சி இருக்குதா? இல்லையா? அவ்வளவுதானே. சரி, தேசஸ்ட் வந்து ஒரு விசேஷத்தை ஒரு பாடல் 2 வரி பாட போதும். கர்த்தருக்கு இந்த காணிக்கை எடுக்கப்படும். இந்த சபையினுடைய அறிவிப்புகளை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். செய்திகளாக நடந்து போவோம்.
வார்த்தை தேவனாக சபையின் அறிவிப்புகளை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள், கேட்டு பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் தீவுள்ள சாட்சிகளை தேவனுடைய சபையிலே எழுப்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்திலே தேவன் புதிய ஆத்துமாக்களினாலே தேவன் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. குறைந்தபட்சம் நமக்கு ஒரு 10 குடும்பங்களையாவது சபையில் ஆராதிக்கும்படியாக தேவன் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாம நமக்கும் தேவன் ஆத்ம வாஞ்சையை கத்து தரும்படியாக இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல வியாழக்கிழமை இரவு ஜெபம் இருக்கும். அது சரியாக 9 மணி 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிக்கப்படும். அதில் பங்கு கொள்ள வாஞ்சி உள்ளவர்கள் வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் வந்த தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கும் தூக்கம் வரும், ஆனாலும் தூக்கத்துக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணும்போது தூக்கம் வசனம் சொல்லுது, தூக்கத்தை விரும்புகிறவன் எப்படி இருப்பான்? அவன் தான் தரித்திரம். அது எப்படி வருமா? வழிபோக்கனை போல வருமா? ஹலோ மிஸ்டர் ஜோனத்தான், டுமாரோ கம்மி நான் வருவேன் அப்படிலாம் சொல்லாது. வழிபோக்கனை போல வரும். அது எப்படி வருமா? சனிதியாய் வரும். ஆனால் தூக்கம் நல்லதுதான், தூங்குங்க, உடம்புக்கு ரெஸ்ட் தேவை. ஆனாலும் கொஞ்சம் தூக்கத்திலே இருந்தாலும் கர்த்தரை நினைச்சு பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நினையாத நாளிகையிலே அவர் வருவார். இதெல்லாம் இப்ப சொல்லும்போது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும் கேட்கும்போது. ஆனா நிச்சயமாக கல்யாண வஸ்திரம் தரிக்காத ஒரு சூழ்நிலை நம்ம நின்று கொண்டிருக்கும் போது அந்த நாள் பரிந்துரைக்கப்பட்டதான ஒரு நாளாய் மாறிவிடும். ஆகவே உங்களால் முடிஞ்சா கம்பெல்லாம் இல்லை, உங்களால் முடிஞ்சால் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஆராதனை வழக்கம் போல நமக்கு என்ன செய்யணும்? 10:30 ஆரம்பிக்கப்படும், சரியான நேரத்துக்கு முடிக்கப்படும். இதில் ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்குமே ஆனால் நம்முடைய போதகர் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு தெரியப்படுத்துவா. வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் இன்றைக்கு ஆரம்பித்தது போல அல்லாமல் சீக்கிரமாய் வந்தால் சீக்கிரமாக ஆரம்பித்து முடிக்கப்படும். அதனால ஆலயத்துக்கு போவோங்கள், வாருங்கள் என்று சொன்னபோது நானும் கொஞ்சம் டயர்டாய் வண்டியை விட்டு பின்னாக வந்து என்று சொல்லாமல் எப்படி வரும்? உற்சாகத்தோட வந்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியருக்காக, ஊழியர் குடும்பத்துக்காக, இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம கேம்ப்லாம் சந்திக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஊழியம் தான் பயம். என்னை சேர்த்து தான் சொல்றேன், என்னை சேர்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் சொன்னா பயம். ஏன்னா எதை வேணாலும் தைரியமா சொல்ல முடியும், ஆனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தைரியமாய் சொல்ல முடியாது. பிசாசு வைக்கிற முதல் ஒரு காரியம் பயம். பயத்தை வச்சுட்டா எதுவுமே நடக்காது. ஆனா வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கூடாமல் எப்படி ஆவியை கொடுத்திருக்கிறாரா? தைரியத்தின் ஆவி. ஆனால் தைரியம் உள்ளவர்களா என்ன செய்யுங்க? ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்குமே ஆனால் அவருடைய போதகர்களை தெரியப்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நமக்கு இருக்கிறதான ஜோசப் பிரதர் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறபடியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். எல்லா கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். Hallelujah.
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இந்த உலகத்தின் மேல் இவ்வளவாய் அன்பு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய கடன் பாரம் ஒழிவதாக, வியாதிகள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான எல்லா பிரச்சனைகளும் மாறி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வேலையிலும் வேலை செய்கிற இடத்திலும் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்திலே அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும், அநேக காரியங்களை குறித்து நாம் பேச முடியும், அநேக பேச நாம் கேட்டிருக்க முடியும். ஆமென். இந்த நாளில் கூட ஒரு சிறிய தியானத்திற்கென்று என்னோடு கூட 1 ராஜாக்கள் புத்தகம் அதன் 17வது அதிகாரம் அதன் 1வது வசனம் 2வது வசனத்தை கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 3வது வசனம். அவர் இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி காற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 37வது சங்கீதம் அதன் 23வது வசனம் 24வது வசனத்தை வாசிப்போம். 37வது நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். மறுபடியும் வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வசனங்கள் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு பேசு. இதிலிருந்து ஏதாவது நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன பண்ணலாம்? கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நாம நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒரு சில நேரத்துல, ஒரு சில இடங்களில, ஒரு சில வேலைகளில, ஒரு சில நாட்களில நாம சில இடங்களை குறிப்பிட்டு நாம அந்த இடத்துல இருந்திருப்போம். ஒரு ராஜ்யத்துல இருந்திருப்போம், இல்ல ஒரு கம்பெனியில இருந்திருப்போம், இல்ல ஒரு ரூம்ல இருந்திருப்போம், உள்ள ஒரு சில இடங்களில் இருந்திருப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நாம நம்முடைய வாழ்க்கையில படுகிறதான பிரயாசங்களும் போராட்டங்களையும் பார்ப்போம்னா அது ஆண்டவருக்கு சித்தமான ஒரு இடமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது சில நேரத்துல ஆண்டவருக்கு சித்தமாக இருந்திருக்கும், சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத இடமா இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நாம இருக்கிறதான இடம் ஆண்டவருக்கு சித்தமானதா அப்படின்றத யோசிக்கிறத விட நாம நம்முடைய வாழ்க்கையில இது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும், இது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும் தான் யோசிக்கிறோமே தவிர ஆண்டவருக்கு பிரியமானதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சில நேரங்கள்ல நம்ம என்ன பார்ப்போங்க, அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்றது நமக்கு தோணும். இங்க தேவ மனுஷனாகிய எலியாவை குறிச்சு பார்த்தோம். ஆண்டவர் எலியாவை குறிச்சு எலியாட்ட சொல்றாரு, நீ இந்த ஆற்றண்டையில போய்
இந்த இடத்துல ஒளிந்து கொண்டிரு அப்படி. ஆமென். வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களில் நம்ம பார்க்கலாம், குறித்த காலம் வந்த பொழுது ஜனங்கள் இந்த இடத்திலிருந்து இன்னும் வேற ஒரு இடத்திற்கு கடந்து சென்றார்கள். குறித்த நாள் வந்தபோது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் போனார்கள். குறித்த காலத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகி, குறித்த காலத்திலே தேவதூதன் அவர்களுக்கு தரிசனமாகி என்றெல்லாம் வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் குறித்த நாட்களை குறித்து நாம் பார்த்தோம்னா நமக்கே தெரியாது எந்த நாள் நமக்காக குறிக்கப்பட்டிருக்கு. ஆமென். வேத வசனம் சொல்லுது, குறித்த காலத்துக்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்ப விளங்கும்னா முடிவிலே அது விளங்கும். அது தாமதிக்காது. அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த காலம். எது குறித்த காலம்? நம்முடைய வாழ்க்கையில எது குறித்த காலம்? நம்முடைய வாழ்க்கையில நாம இருக்கிறதான இந்த சபை ஒரு குறித்த ஒரு சபையா? நாம இருக்கிறதான இந்த தேசம் ஒரு குறிக்கப்பட்ட, நமக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு தேசமா? நாம இருக்கிறதான அந்த வேலை, நாம இருக்கிறதான அந்த கம்பெனி நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல நமக்கே கேள்வி இருக்கும். அங்கு வருகிறதான போராட்டத்தையும் பிரச்சனையும் பாடுகளையும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இதுதான் எனக்கு குறிக்கப்பட்டதான வேலையா? இதுதான் எனக்கு குறிக்கப்பட்டதான கம்பெனியா? இதுதான் எனக்கு குறிக்கப்பட்டதான கணவனா? இதுதான் எனக்கு குறிக்கப்பட்டதான மனைவியா? இவங்க தான் எனக்கு குறிக்கப்பட்டதான மனைவியான்னு கூட நம்ம நிறைய நேரத்துல யோசிப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனைகளும் பாடுகளும் நம்மளை என்ன பண்ணுங்க, அப்படியா யோசிக்க வைக்கும். ஒரு சில நேரத்துல நாம யோசிக்கிறதான காரியங்கள் பாத்தீங்கன்னா நாம யோசிக்கிறத மாதிரி நடக்காது. நாம பிளான் பண்ணிருக்க மாதிரி நடக்காது. நாம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். இல்லட்டா நாம யோசிக்காத வண்ணம், நம்ம நினைச்சே பார்த்திருக்க முடியாத அளவுல நடந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் எலியாவை பார்த்து, எலியாவை கொண்டு சொன்னதான வார்த்தை, அவனுடைய வார்த்தையே அன்று இந்த தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொன்னாலும் கூட அடுத்த சில நாட்களில ஆண்டவர் எலியாட்ட பேசி என்ன சொல்றாருங்க, நீ போய் அந்த இடத்துல ஒளிஞ்சு கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நாம நிறைய நேரத்துல நாம எந்த இடத்துல இருக்கிறோம், நாம இருக்கிற இடம் சரியா அப்படின்னு நாம யோசிக்க கூடியதான நாட்கள் நிறைய இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். நாம வாசிச்சது போல, நமக்கு ஆண்டவர் கொடுத்தது போல, வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லிருக்குங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும். இந்த ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அப்படின்றதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வசனத்தை வச்சு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு வரி பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். ஆனா 2வது வரி, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் அப்படின்ற இடத்துலதான் நாம என்ன பண்றோங்க, இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட போராடி கொண்டிருப்போம். ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில வருது, ஏன் இப்படி ஒரு கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில வருது, ஏன் இப்படி ஒரு நிந்தை என்னுடைய வாழ்க்கையில, எப்படியாவது இந்த கதவை ஆண்டவரே திறந்து கொடுங்க, ஆண்டவரே திறந்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். வேதத்துல வாசிச்சோம்னா இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, ஆதி பிதாக்களும் சரி, அவர்கள் ஒரு இடத்திலிருந்து வேற இடத்திற்கு கூட்டம் கூட்டமாய் சென்றார்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்க சொல்லும் பொழுது அவர்கள் எல்லா இடத்திலையும் சுற்றி திரிகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆதியாகமத்துல வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஆசீர்வாதத்தை தேடி அவர்கள் கடந்து சென்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி போனவர்கள் எல்லாம் திரும்பி, நீங்க வேதத்தை சுத்தி வாசிச்சீங்கன்னா திரும்பி எல்லாரும் எந்த தேசத்துக்கு போனாலும் திரும்பி எங்க வருவாங்க, பெத்தேலுக்கு வந்தார்கள், திரும்ப பெத்தேலுக்கு வந்தார்கள், திரும்ப பெத்தேலுக்கு வந்தார்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஏன்னா பெத்தேல்ன்றது என்னன்னு, தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. அதனால என்ன பண்றாங்க, எங்கதான் நாம சுத்தி செஞ்சாலும் நம்ம கடைசியில எங்க போறோம், தேவனுடைய வீட்டுக்கு போறோம். தேவனுடைய வார்த்தை எங்க கிடைக்குதோ அங்க போறோம். எங்க தேவனுடைய மனுஷர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு போறோம். எந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறோ அந்த இடத்திற்கு நாம போறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த நாட்கள்ல நாம இருக்கிறது இந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான இடம் இதுதான் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு பிரதர்.
எனக்கு என்னுடைய லைஃப்லயும் சரி, என்னுடைய வேலையிலும் சரி, என்னுடைய குடும்பத்திலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, எந்த தடையும் இல்லை அப்படின்னு நாம யாருமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த ஒரு இடத்துல நாம இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஏத்துக்கொள்ளாட்டாலும் ஏத்துக்கொள்ளாட்டாலும் நான் சொல்றேன், இங்க இருந்து இப்போ போனதான சகோதரிகள் ஆண்டவர் அவர்கள் வைத்திருக்க வேண்டியதான இடத்துல இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இருந்ததான நாட்கள்ல பயங்கர போராட்டம், பயங்கர பயம், பயங்கர திகில், வேலை செஞ்சுட்டு காசு கிடைக்காம நிறைய பிரச்சனையோட இருந்தாங்க, நிறைய போராட்டத்தோட இருந்தாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இப்ப எங்க இருக்காங்க? சொந்த தேசத்துல சந்தோஷமா சமாதானமா ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல கஷ்டம் இருக்கும் தான், பாடு இருக்கும் தான், பிரச்சனை இருக்கும் தான். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை வைத்திருக்க வேண்டியதான இடத்துல ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்காங்க? ஆண்டவருடைய தீர்மானத்திலே, ஆண்டவருடைய திட்டத்தில் படி ஆண்டவர் வைக்க வேண்டியதான இடத்துல வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெபிக்கிறதான ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தின்படி என்ன எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க ஆண்டவரே, அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம ஆண்டவருக்காக பிரயாசப்பட முடியும். ஆண்டவர் நம்மளை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி நம்மளை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்ன்ற பிரயோஜனமே பண்ண முடியாது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் போராடினாலும் ஆண்டவர் வைத்திருக்க வேண்டிய இடத்துல நாம இல்ல அப்படின்னா ஆண்டவருடைய திட்டம் அந்த இடத்துல என்னங்க? மாறுதுங்க. அதுக்குதான் அந்த வசனம் சொல்ல இருக்கிறது, குறித்த காலத்துக்கு என்ற தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது தாமதிக்காது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு. உங்களுக்காய் வைத்திருக்கிறதான தரிசனம், உங்களுடைய அழைப்புக்காய் வைக்கப்பட்டிருக்கிறதான தரிசனம், உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த அபிஷேகம் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? நீங்க இருக்க வேண்டியதான இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நீங்க எப்ப அந்த இடத்துக்கு போறீங்களோ அப்போ அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கும், ஆண்டவருடைய வல்லமை வெளியரங்கமாகும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு சில நேரங்கள்ல நாம இருக்க வேண்டியதான இடத்துக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் தேடி வரும் நம்மள. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து பாத்தீங்கன்னா, தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்ய சொல்லும் போது சாமுவேல் அவருடைய வீட்டுக்கு போயிருப்பாரு, தாவீதுடைய வீட்டுக்கு. அப்போ தாவீது வந்துட்டு எங்க இருப்பாருங்க? வனாந்தரத்துல ஆடுகள் மேய்த்து கொண்டிருப்பாரு. இவங்க வீட்டுல வந்த உடனே ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு இவன் தானா அப்படின்னு அபிஷேகம் பண்ணணும்னு சாமுவேலுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அவனுடைய உயரத்தையும் அவனுடைய நிறத்தையும் அவனுடைய பலத்தையும் பார்த்துட்டு உடனே ஆண்டவர் சொன்னாரு, இவன் இல்ல, நீ வெயிட் பண்ணு. ஆண்டவர் தான் அந்த இடத்துல சாமுவேல் என்ன பண்ணியிருந்தாங்க? நிறுத்தி வச்சிருந்தார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பன் கூட, தன்னுடைய சொந்த பந்தங்கள் கூட மறந்து போய் கிடந்ததான ஒரு சூழ்நிலையில தாவீது இருந்தான். ஆண்டவர் அவனை எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல இருந்து அழைத்து வர சொல்லி, அங்கே இருந்து கூட்டிட்டு வர சொல்லி வீட்டுல வச்சு என்ன பண்ணாங்க? அபிஷேகம் பண்ணாங்க. இந்த நாட்கள்ல நம்மள ஆண்டவர் அப்படி அபிஷேகம் பண்ணா அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணிருப்போம்? என்ன அபிஷேகம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, அடுத்த நாள்ல இருந்து சவுல் மாதிரி நானும் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு, நான் தான் ராஜா, இனி அடுத்த ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பேன்? கூட்டத்தை சேர்த்து நான் ஒரு வீட வாடகைக்கு எடுத்து பெரிய பேனர் அடிச்சு நான் தான் 2வது ராஜா அந்த உலகத்திலேயே சொல்லியிருப்பேன் இல்லையா? ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா விசிட்டிங் கார்டு அடிச்சு என்ன பண்ணிருப்பேன்? எல்லாருக்கும் சாமுவேல், உலகத்தின் முதல் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஏன் தலையில எண்ணெய் ஊத்தி கைய வச்சு அவர் என்ன சொன்னாரு? நீதான் ஆண்டவருக்கு ஏத்தவன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம். அப்படிதானே பண்ணிருக்கோம்? எல்லாரும் அப்படிதான் பண்ணிருப்போம். ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? என்ன பத்தி அவர் எப்படி சொல்லிட்டாரு தெரியுமா? அப்படிதான் சொல்லுவோம். என்ன அப்படிதான் செய்யணும் இல்லையா? ஆனா தாவீதை குறிச்சு வாசிச்சீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்றாரு? தாவீது நேர மறுபடியும் எங்க போறாருங்க? ஆடு மேய்க்கிறதுக்காக போறாரு. அவருடைய அழைப்பை அறிந்திருந்தோம் அவர் என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கிறதுக்காக போறாரு.
மறுபடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுடைய தகப்பன் அவனை தாவீதை அழைச்சு என்ன பண்றாரு, நீ போய் உன் சகோதரனுக்கு எல்லாம் பார்த்து நான் கொடுக்கறதான இந்த ஃபுட்டெல்லாம் இந்த சாப்பாடுலாம் அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை தர டீ பாய் வேலை மாதிரி ஒரு வேலையை தந்து அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், அப்பா உங்களுக்கு மறந்து போச்சா, உங்களுக்கு தெரியாதா, உலகத்தின் தீர்க்கதரிசி முதல் தீர்க்கதரிசி வந்து என்ன சொன்னாரு, என் மேல என் தலையில கை வச்சு என்ன சொன்னாரு, நான் தான் அடுத்த ராஜா, நான் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதா, என்ன நீங்க பேசுறீங்க, நீங்க மறந்துட்டீங்களா, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படிலாம் எதுவுமே கேட்கல. அவர் அழைப்பு எப்பன்னு காத்து கொண்டிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேரா என்ன பண்றாருங்க, அந்த ஃபுட்டை எடுத்துட்டு அந்த சாப்பாடு எடுத்த அப்பத்தையும் அந்த திராட்சை குலைகளையும் எடுத்துட்டு என்ன பண்றாரு, நேரா அவர் அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல போய் என்ன பண்றாரு, அவருடைய சகோதர இடத்துல கொடுக்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவருடைய அபிஷேகம் அவர் மேல இறங்குச்சு. அந்த இடத்துல இறங்கி கோலியாத்துக்கு எதிராய் போய் நின்று கோலியாத்தை பார்த்து, என்ன நாய் மாதிரி வளைச்சிட்டு இருக்க அப்படின்னு கோலியாத்து வாயாலே சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை மாற்றி இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இங்க இருந்து போய் டே நாயே அப்படின்னு சொல்லவே இல்லை இல்லையா? கோலியாத்து தான் அந்த இடத்துல பார்த்து சொன்னா, நான் என்ன நாயா அப்படின்னு, ஆமா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணாரு ஆண்டவர், நாயை எப்படி அடிச்சு விரட்டுவோமோ அதே மாதிரியே அவன் என்ன பண்ணாருங்க, வீழ்த்தினார். அது போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை வைக்க வேண்டியதான இடத்துல வைத்து ஆசீர்வதிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சத்துருக்கு முன்பாய் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை என்ன பண்ணுவாரு, உங்களுடைய எதிரியின் பட்டயத்தையே பிடுங்கி அந்த எதிரியையே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு ஆய் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் நடந்திருந்தாலும் திரும்ப என்ன பண்றாரு தாவீது, திரும்ப ஆடு மேய்க்க தான் போறாரு. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அழைப்பு வருது. எங்க இருந்து, ராஜாவுடைய அரண்மனையில இருந்து. எதுக்காக வருதுன்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, சின்ன ஹிண்டா நான் உங்களுக்கு தரேன். வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, சவுலுக்கு எப்பயாவது என்ன பண்ணும், பொல்லாத ஆவி பிடிக்கும், இல்ல ஒரு டிஸ்டர்ப் ஆகும். அந்த டைம்ல வந்துட்டு நீ என்ன பண்ணும், வீணை வாசிக்கும்படியா நீ வா, அது என்ன சுரமண்டலம் வாசிக்கும்படியா நீ வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. ஏன் கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நான் ஒரு கற்பனையா நான் பண்ணி பார்த்தேன். ஏன் தெரியுமா, தாவீது தன்னுடைய வாழ்நாளிலே அரண்மனையை பார்த்ததே கிடையாது. எப்படி ஆட்சி செய்யணும்ன்றது தாவீதுக்கு தெரியாது, எப்படி பேசணும்ன்றது தெரியாது, ஒரு ராஜா எப்படி நடக்கணும்ன்றது தெரியாது, எப்படி ஒரு ராஜா தன்னுடைய போர் சேவகர்களை நடத்தணும், எப்படி தன்னுடைய அரண்மனையை நடத்தணும், எப்படி ஒருத்தர் வந்தா பேசணும், எப்படி அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்றது எதுவுமே தெரியாது. ஆனா ஃப்ரீயா ஆண்டவர் ஒரு ஸ்பைய போல என்ன பண்ணாருங்க, ராஜாவுடைய அரண்மனையில கொண்டு போய் வச்சு, நீ பாரு மகனே, சவுல் எப்படி பேசுறான்னு பாரு, சவுல் எப்படி உபசரிக்கிறான்னு பாரு, சவுல் எப்படி பந்தியில உட்கார வைக்கிறான்னு பாரு, சவுல் எப்படி போஷிக்கிறான்னு பாரு, சவுல் எப்படி விசாரிக்கிறான்னு பாரு அப்படின்றதுக்காக கொண்டு போய் வைத்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ராஜாவாய் ஆன உடனே பாத்தீங்கன்னா அவன் செய்கிறதான காரியங்கள் எல்லாம் மிகவும் நியாயமான நேர்த்தியான காரியங்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல நாம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் ஒருவருக்கு பிடிக்காத ஒரு இடமா இருக்கும், எல்லாரும் மறந்து போனதான ஒரு இடமா இருக்கும், எல்லாராலையும் வெறுக்கப்படுகிறதான ஒரு இடமா இருக்கும், எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறதான ஒரு இடமா இருக்கும். தாவீதை போல அவன் வனாந்தரத்துல இருந்தான், புறக்கணிக்கப்பட்டு இருந்தான், வெறுக்கப்பட்டிருந்தான். அவனை குறிச்சு அவங்களுக்கு ஞாபகமே வரல. சவுலா சாமுவேலா கேட்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்றதுங்க, ஞாபகமே வரல. ஒரு மகன் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டிருந்ததான அவனை ஆண்டவர் கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படிதான் புறக்கணிக்கப்பட்டு போய் இருக்கிறதான உங்களை, உங்களுடைய வாழ்க்கையிலே தள்ளப்பட்டு போய் இருக்கிறதான உங்களை, வெறுக்கப்பட்டு போய் இருக்கிறதான உங்களை ஆண்டவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளில் என்ன பண்ணுவாருங்க,
உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க இருக்க வேண்டியதான இடத்திற்கு நேரா உங்களை கொண்டு போய் வைத்து அந்த இடத்துல வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த இடத்துல உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 37வது சங்கீதம் 37வது சங்கீதம் 23வது வசனம் இப்படி சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாய். நாம நல்ல மனுஷனா இருந்தா நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்த ஆண்டவர் வல்லவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு 10 குடும்பங்களை தாரும். ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய திட்டம் ஒரு புதிய சபையிலே உங்களை கொண்டு போய் வைத்து புதிய ஆத்மாக்களை அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல என்ன பண்ணுவாருங்க? ஆண்டவர் ஒரு 10 குடும்பத்தை கொண்டு வந்து நாம இருக்கிறதான எல்லா இடத்திலும் நம்ம நொறுக்கப்படுகிறதான நாட்களிலே, நம்ம வேதனைப்படுகிறதான நாட்களிலே, நம்ம அழுது புலம்புகிறதான நாட்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நாம ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிறதான இடத்துல இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ரூத் எழுதின ரூத்தின் புத்தகம் அதன் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல எலிமெலேக்கு அவன் மனைவி பேர் நெகேமி, அவர் 2 குமாரர், ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோ. இவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்ச நாள் பெத்லகேம்ல இருந்து எங்க போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா திரும்பி எங்க வருவாங்க? மோவாப் தேசத்துல போனதுனால நெகேமி என்ன பண்ணா? அவருடைய புருஷனை, கணவனை இழந்துட்டா. திரும்ப அவனுடைய முதல் குமாரனை இழந்துட்டா. 2வது குமாரனை இழக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. அப்போ நெகோமி ஒரு முடிவு பண்றா, நான் திரும்ப எங்க போவேன்? திரும்ப என் தேசத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப எங்க வராங்க? அவருடைய தேசத்துக்கு வராங்க. அவருடைய தேசத்துக்கு வரும்போது அவ இப்படி சொல்றா, எல்லாரையும் பார்த்து, என்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுங்க? என்னை பார்த்து மாறான்னு சொல்லுங்க. ஏன்னா நான் அவ்வளவு கசந்து போய் கசப்பா நான் இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வந்திருக்கிறேன். என்னுடைய கணவனை இழந்துட்டேன், என்னுடைய மகன்களை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நாட்கள் கழிச்சு 4வது அதிகாரம் 7வது வசனம் ஒரு வாசிக்க கேட்போம். 4வது அதிகாரம் 7வது வசனம். மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்பொழுது ஸ்திரீகள் 17வது வசனம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசிச்சீங்கன்னா தெரியும், இல்ல வாசித்து பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அங்க பிள்ளை பிறந்தது யாருக்குங்க? பிள்ளை பிறந்தது யாருக்கு? பிள்ளை பிறந்தது யாருக்கு? பிள்ளை பிறந்தது ரூத்துக்கு. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுறது யாரு? நகோமிக்கு பிள்ளை பிறந்தது. அவளுக்கு என்ன பண்றது? பேரன் தான் பிறந்திருக்கான். ஆனா இந்த இடத்துல அயல் வீட்டுக்காரிகள்லாம் என்ன சொல்றாங்க? அவளை மாறானோ கசப்புன்னு சொல்லல, நீ பிள்ளை இழந்துட்டன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. ஆண்டவருக்காக இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? நம்முடைய சிறுமையை ஆண்டவர் மாற்றி நம்மளை பெருக பண்ணுவார். நம்முடைய நிந்தையை மாற்றுவார். உலகத்து மனுஷனா உங்களை பார்த்து சொல்லலாம்ல, உங்களுக்கு வீசா இல்ல, நீங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? என்னவா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்கல்ல.
அந்த வார்த்தையை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கும்போது, ஆண்டவர் உங்களை வைத்திருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கும்போது ஆண்டவர் அந்த சொல்லை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க நெருக்கப்படலாம். உங்க கூட இருக்கிறவங்களால நெருக்கப்படலாம், கம்பெனினால நெருக்கப்படலாம், போராட்டத்துல இருக்கலாம், ஒரு பெரிய பாரத்துல இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நமக்கு இந்த வருடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன பண்ணுவார்? இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. 7வது வசனம், வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 7வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 7வது வசனத்தை வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பூட்டுகள் இருந்தது. ஆண்டவரே நீங்க இந்த தேசத்துல இருக்கிறது இப்படியா இருக்கிறது ஆண்டவருக்கே சுத்தமா இருந்தது. அதனாலதான் என்ன பண்ணியிருந்தாருங்க? பூட்டி வச்சிருந்தாரு. இந்த நாட்கள்ல என்ன இருக்குது? திறந்து வைத்திருக்கிறார். ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தீர்மானம், உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதான இடம் அது என்னன்னு ஜெபம் பண்ணி கேட்டு ஆண்டவர் வைத்திருக்கிறதான இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருங்க? அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். திரும்ப 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் அதன் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். நீங்க இருக்கிற இடத்துல, ஆண்டவர் குறித்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம எதை பத்தியும் என்ன பண்ண மாட்டாங்க? கவலைப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல போஷிக்கிறதற்கு ஆட்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா ரொம்பவும் அருவருக்கத்தக்கதான ஒரு பறவை இருக்கும்னா அது காகமா தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காகம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போய் எல்லாத்துலயும் சாப்பிடும், எல்லாத்துலயும் வாய் வச்சுட்டு இல்லையா? அதே மாதிரிதான் காகத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு தந்திரம் உள்ளதான ஒரு பறவையாய் கூட இருக்கு. நம்ம எல்லாரும் கதை படிச்சிருக்கோம். பாட்டி வடை சுட்டதும் காக்கா தூக்கிட்டு போனது படிச்சிருக்கோமா? எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமா? யாராவது வடை சுட்டி காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? ஏன் எல்லாரும் இவ்வளவு சோகமா இருக்கு? நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் இல்லையா? ரொம்பவும் தந்திரம் உள்ளதான பறவை. அந்த பறவையை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷித்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அப்போ என்ன பண்ணுதுங்க? காக்காவும் வரல, அவருக்கு ஃபுட்டும் கிடைக்கல, தண்ணியும் தீர்ந்துருச்சு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப எலியாவோடு பேசி என்ன சொல்லுது? நீ இந்த தேசத்துக்கு போ, சாரிபாத்துக்கு போ, அங்க உன்னை காக்கும்படி உனக்காய் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காய், ஆண்டவர் வைத்திருக்கிறதான இடத்துல இருக்கணும்னு நினைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய இடுக்கம் வரும், நிறைய போராட்டம் வரும், நிறைய கஷ்டம் வரும். ஆனாலும் ஆண்டவருக்காய் நீங்க நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? விடுதலை ஆக்குகிறவராய். ஹல்லேலூயா. சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான இடம் ரொம்ப, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான இடம் விசாலமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், நல்ல சந்தோஷமா சமாதானமா இருக்கும். அப்படி இல்லவே இல்லை.
சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான இடம் போராட்டம் உள்ளதா இருக்கும், கஷ்டம் உள்ளதா இருக்கும், பாடு உள்ளதா இருக்கும், பிரச்சனை உள்ளதா இருக்கும். ஏன் நான் சொல்றது தெரியுமா? எக்ஸாம்பிள் சொன்னா உங்க கணவனை யோசிச்சு பாருங்க. உங்க கணவன் எப்படி இருக்கிறாரு, நீங்க எப்படி இருக்கீங்க? எதுக்குடா இவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? நிறைய நேரம் தோணிருக்கும் இல்லையா? அவர் சொல்லியிருப்பாரு, எதுக்குதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். தோணிருக்கா? எதுக்குதான் இப்படி ஒரு குடும்பத்துல நான் வாக்கப்பட்டேன்னு தெரியல. சொல்றீங்களா? எதுக்குதான் என் குடும்பத்துல இன்னும் போராட்டம் இருக்கு, எதுக்குதான் எனக்கு மட்டும் இந்த பாடு இருக்கு, எதுக்குதான் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆண்டவருக்கு சித்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க படுகிறதான கஷ்டம் ஆண்டவருக்கு சித்தமா நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல பாத்திரமாய் வைத்திருக்கிறார். நிறைய நேரம் நான் சொல்லுவேன், நீங்க இருக்கிறதான அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2009வது வருஷம் டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி என்னுடைய மனைவிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அபார்ஷன் ஆச்சு. அப்போ நான் என்னுடைய மனைவி என்ன பண்ணோம்னா, அந்த அபார்ஷனான கருவை எடுத்து கையில வச்சுட்டு, அப்போ என்ன சொன்னாங்கன்னா டாக்டர், இனிமே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 1 மாசத்துல கூட ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, அப்போ அந்த கருவை எடுத்து கையில வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிச்சதை என்னுடைய கண் கண்டு, கண்டிப்பா ஆண்டவரே நீங்க என்ன வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க அப்படின்னு நான் என்னுடைய மனைவி அந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க நின்று கையை கோத்துட்டு அந்த கருவை எடுத்து வச்சோம். சரியா 2வது வருஷம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு பேர் இந்த பேரு தான் வைக்கணும், உனக்கு மகன் தான் பிறப்பான், இந்த பேரு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினேன். அப்போ ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது அது ஒரு இடுக்கமான வாசலா இருக்கும். வசனம் சொல்றது ஆண்டவருக்குரிய வாசல் எப்படி இருக்குங்க? என்ன வாசலுங்க அது? மிகவும் குறுகியதான ஒரு வாசல். நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டியதான வாசல் மிகவும் என்ன பண்ணாங்க? குறுகியதான ஒரு வாசலா இருக்கும். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கோடு நிக்கணும், ஆண்டவர் வைத்திருக்க வேண்டியதான இடத்துல நாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது மிகவும் கஷ்டமான ஒரு இடமா கூட இருக்கும். அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை உயர்த்தி நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். சங்கீதம் 23வது சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் சத்துருக்களுக்கு முன்பாய், என் சத்துருக்களுக்கு முன்பாய் என்ன பண்றாருங்க? நீர், அவர் யாருங்க? வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தையும் பிரச்சனையையும் பாடுகளையும் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்தது போல் நம்ம எப்படி ஆராதிக்கும் போது சகோதரர் சொல்ல கேட்டோம், நம்ம பயத்தினாலதான் நம்ம என்ன ஊழியம் செய்ய போகல. அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயந்துகிட்டே இருக்கவங்களா இல்லாம எல்லா விஷயத்திலும் ஆண்டவரோடு இருப்போம். ஆண்டவரே இந்த நாள் முதல் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீங்க எங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க என்னை கொண்டு போய் வைங்கன்னு சொல்லிச்சோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? அவருக்கு சித்தமான இடத்துல நம்மளை கொண்டு போய் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துலதான் ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களை காண்பிப்பார். அந்த இடத்துலதான் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபி. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஏந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 37 23வது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள்
உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் அவர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லைனாலும் இனிமையாவது நம்ம என்னமா இருப்போம்? ஆண்டவருக்கு பிரியமானவனா, ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு முயற்சிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கூடுமான வரைக்கும் ரெண்டாவது ஒரு ஆள் இல்லைன்னா, நீங்க யாரை குறித்து பேசுறீங்களோ அவர் அந்த இடத்துல இல்லைன்னா அவரை குறித்து பேசுறதை தவிர்த்திருக்கு. உங்களுடைய எல்லா நேரத்திலும் ஆண்டவரே நீர் என்னை கொண்டு போய் வைக்க வேண்டியதான இடம் எது ஆண்டவரே? ஆண்டவரே எனக்காய் வைத்திருக்கிறதான இடம் எது? உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது ஆபிரகாம் 67 வயதா இருந்தாரு. அந்த 67 வயதுல அவர் போகும்போது அவரோடு கூட சேர்ந்து யாருங்க போனது? லோத்தும் சேர்ந்துக்கிட்டார். ஆபிரகாம தான் ஆண்டவர் அழைத்தாரு. ஆனா என்ன பண்ணாரு? அவர் லோத்தும் சேர்ந்து போனார். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க இருந்ததான இடம் அது என்ன பண்ணுச்சுங்க? தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. இவங்களுடைய ஆடு மாடுகளும் அவர்களுடைய ஆடு மாடுகளும் பெருகிருச்சு. அதனால அவருடைய வேலைக்காரருக்கும் இவருடைய வேலைக்காரருக்கும் என்னாச்சுங்க? சண்டை வந்துருச்சு. அப்ப கூட ஆபிரகாம் போய் சொல்லல, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன. என்ன யாருங்க சொன்னது? யாருங்க போனது? லோத்தா தான் பிரிஞ்சு போன. லோத்து பிரிஞ்சு போய் கொஞ்ச நாட்கள்லயே அவருடைய தேசத்தின் மேல என்ன பண்ணுச்சு? ராஜாக்கள் படையெடுத்து வந்தாங்க. அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயிட்டார். அப்புறம் ஆபிரகாம் தான் போய் திருப்பி கூட்டிட்டு வந்தார். பட் ஆபிரகாம் இருந்ததான இடத்துல இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்படுது. நம்ம ஓபேத்து குறித்து வாசிச்சோம். யோபேத்து யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீதோட முற்பிதான்னு பார்க்கலாம். ரூத்ல நம்ம யோபேத்து குறித்து வாசிச்சோம் இல்லையா? ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அவன் பேரு ஓபே. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் இயேசு கிறிஸ்து வந்ததான வம்ச வரலாறு அவனுடைய பேரும் எழுதியது. நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க தனியா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நான் இருக்க வேண்டிய இடம், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க என்னை கொண்டு போய் வைக்க வேண்டிய இடம், ஆண்டவரே எந்த இடத்தில் இருந்தால் நான் உமக்கும் ஆசீர்வாதமாயிருப்பேன், எனக்கும் ஆசீர்வாதமாயிருப்பேன். எந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவரே நான் இந்த உலகத்திற்கும் ஆசீர்வாதமாயிருப்பேன், எந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு நான் சாட்சியா இருக்க முடியுமோ அந்த இடத்துல என்னை கொண்டு போய் வைங்கன்னு சொல்லி கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலையிலே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரே செய்யாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளிலே எங்களுடைய ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு போய் வைக்க வேண்டியதான இடத்திலே அல்லது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு உரியதான இடத்திலே நீர் எங்களை வைக்க வேண்டியதான இடத்திலே நாங்கள் இருக்கும்படியா ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமான இடத்துல ஆண்டவரே நாங்கள் இருக்க, ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே இங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்கு சித்தமான இடத்துல ஆண்டவரே அவர்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதான இடத்துல அவர்களை ஆண்டவர் கொண்டு போய் வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாய், அவர்களை உயர்த்தும்படியாய், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே உமக்காய் ஏதாவது செய்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். வந்ததான ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான கஷ்டங்கள் மாறட்டும், நஷ்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே திருமணமாகாத அவர்களுக்கு ஆண்டவரே சீக்கிரம் ஆண்டவரே மட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தைக்காய் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே குழந்தை பிறப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திலே காணப்படுகிறதான கஷ்டங்கள்
நஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாதிகள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே, கால் வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வேலை செய்து விட்டு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இன்கிரிமெண்ட்டுக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இன்கிரிமெண்ட் வருவதா. ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். வேலைகள் கிடைப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷமும் சமாதானமும் இவர்களுடைய குடும்பத்தில் இவர்கள் மேலாய் தங்குவதாக. ஆண்டவர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து பல மடங்காய் உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சி நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.